கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டுல அனைத்து ராசி பெருமக்களும் நல்ல செல்வ வளம், நல்ல வாழ்க்கை, தொழில் விருத்தி எல்லாம் கிடைத்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால இந்த வருடத்தில் உள்ள கிரகங்களின் நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு வக்ரமாகி ரிஷபராசியில இருக்காரு. அவர் பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி ரிஷபராசியில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி என்னன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதுக்கப்புறம் அந்த மிதுன ராசியில் இருந்த குரு பாத்தீங்கன்னா அதிசாரமாகி அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் நவம்பர் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடகராசியில இருக்கிற அந்த அதிசார குரு பாத்தீங்கன்னா வக்ரம் அடைகிறாரு அந்த வருடம் முடியும் வரைக்கும். அதுக்கப்புறம் சனி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் கும்பராசியில இருக்கிறாரு. அந்த கும்பராசியில இருக்கிற சனி பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த மிதுன ராசியில இருக்கிற சனியானவர் பாத்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்துல இருக்கிறாரு. அந்த மீனத்துல இருக்கிற வக்ர சனி பாத்தீங்கன்னா திரும்ப நவம்பர் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. நிவர்த்தி ஆயிட்டு சனியிலே பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு முழுவதும் பிரவேசிக்கிறார். அடுத்து ராகு கேது எப்படி இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலும் கேது என்னன்னா கன்னி ராசியிலும் இருக்கிறார். ராகு கேது பேச்சுக்கு பிறகு 18 மேல பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு வருது. அந்த ராகு கேது பேச்சுக்கு பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதுபோக மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் தான். அது ஒரு ஒரு மாசத்துக்கும் மாறுவாங்க. ஆக இந்த மாத கிரகங்களினுடைய பேச்சுகளை பாத்தீங்கன்னா அந்தந்த மாதத்தினுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்ப்போம். இப்ப அடுத்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். கன்னி ராசி நேர்களே, இந்த 2025வது வருடம் ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை நம்ம 3 பகுதிகளாக பிரிச்சு பார்ப்போம். அதாவது முதல் பகுதி சனி பெயர்ச்சி வரைக்கும், ஜனவரியிலிருந்து மார்ச் மாசம் வரைக்கும் ஒரு பலன்கள். அடுத்து சனி பெயர்ச்சியிலிருந்து ராகு கேது குரு பெயர்ச்சி வரைக்கும் 2வது பலன்கள். அதாவது ஏப்ரல் மே மாசம் பாத்தீங்கன்னா 2வது பகுதியாகவும், அடுத்து 3வது பகுதி ராகு கேது குரு பெயர்ச்சிக்கு பிறகு மீதமுள்ள மாதங்களுக்கு நம்ம 3வது பகுதியாக பலன்கள் பார்ப்போம். வருடத்தினுடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா குருவானவர் வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல இருக்கிறாரு. இதனால மனைவி மற்றும் நண்பர்கள் மூலமாக பெரிதான அளவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அதே நேரம் அந்த குரு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரியிலிருந்து ஓரளவுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய மனைவி மற்றும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஜனவரி மாதம் வக்ர குருவின் பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஏன்னா கேதுவினுடைய பார்வை வேற அங்க இருக்கு. அதனால குரு வக்ர நிவர்த்தியான பிறகு நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தால் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் சின்ன சின்ன தடைகளை என்னன்னா கேது கொடுத்து கொண்டிருப்பார். சனியானவர் 6லிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உறக்கம் கெட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வேலை பார்க்கும் இடங்களில் ஏற்படும். குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக பிப்ரவரி மாதம் வேலை அல்லது ஆன்மீகம் சம்பந்தமாக வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. 2 மற்றும் 9ஆம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால மனைவி மற்றும் தந்தையின் மூலமாக வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுகிறதுனால இரவு நேரங்களில் பயணம் செய்யும்போது கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காதலிக்கிற கன்னி ராசினியர்களுக்கு பெரிதான அளவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காது. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் உச்சமாவதனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. அதே நேரத்துல அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமான சமயத்துல என்னன்னா படிப்புல கவனமா இருக்கணும். செய்தொழில் பார்க்கிற கன்னிராசினியர்களுக்கு பெரிதான அளவுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது முதல் 3 மாதங்கள்ல இருக்காது. கொஞ்சம் வேலை அப்படிங்கிறது சுமாராகத்தான் இருக்கும். அடுத்து வருடத்தினுடைய 2வது பகுதியான சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஏப்ரல் மேல என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி அன்று கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்ப என்னன்னா அவர் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு சனி போறார். 7ஆம் இடத்துக்கு சனி போறத என்னன்னா கண்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால கணவன் மனைவிமார்கள் அப்படிங்கிறது
கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. இல்லைன்னா இருவருக்குள்ளேயும் தகராறுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கும். அது விவாகரத்து வரைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அமையும். இது எல்லாம் அவங்களுடைய தசாபுத்தி அமைப்பிற்கு ஏற்றவாறு இருக்கும். இந்த கண்ட சனி சமயத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குழப்பங்கள் அப்படிங்கிறது டெய்லி ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதனால கணவன் மனைவிமார்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து சென்றால்தான் குடும்பம் நல்லா இருக்கும். அப்படி இல்லைட்டனா இந்த பிரச்சனை வந்து கோர்ட் வரைக்கும் செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த சமயத்துல நண்பர்கள் மற்றும் அப்பாவிடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. நீங்க தனிமையில் விடப்பட்டவர்களாக இருப்பீர்கள். சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுவதனால அடிக்கடி வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் தாயாரின் உடல்நிலையில் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். உங்களுடைய உடலின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லைனால் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அடுத்து வருடத்தினுடைய 3வது பகுதியான குரு ராகு கேது பயிற்சி பிறகு மீதமுள்ள மாதத்திற்கான பலன்களை இப்ப பார்ப்போம். குருவானவர் மே மாசம் 14ஆம் தேதி அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அங்கிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பதனால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும். சொத்து சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரம் சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுவதனால சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்கங்கள் எதுவும் இருக்கிறதா என்பதை ரொம்ப உறுதிப்படுத்தி வாங்குவது நல்லது. இல்லையெனால் வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்களில் சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். சில பேருக்கு இருக்கின்ற வேலையை விட்டு புதிதாக வேறொரு வேலைக்கு அதிக சம்பளத்துடன் போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த சமயத்தில் வேலை பார்க்கும் இடங்களில் உங்களை சுற்றி இருந்த பகைவர்களை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி கொள்ள முடியும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால திருமண யோகம் அப்படிங்கிறது லாட்டரி உங்களுக்கு அடிச்சிருக்கு. அதனால திருமணமாகாத கன்னிராசி நேயர்கள் இந்த நேரத்துல வந்து வரன் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது நிறைய ஏற்படும். உங்களுடைய புத்தி நல்ல விதமாக யோசிக்க தொடங்கும். இருந்தாலும் கண்டச்சனி ஏற்படுவதனால் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கணவன் மனைவிக்குடைய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதே நேரத்துல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருந்தா மட்டும்தான் வந்து என்னன்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நீடிக்கும். இல்லை என்றால் பிரச்சனைகளில் கொண்டு போய் முடியும். ராகுவினுடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால தாயாரினுடைய உடல்நிலையில கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ராகுவின் பார்வை சுக்கிரனின் மேல் ஜூன் மாதம் விழுவதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். கேதுவினுடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுவுறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது சொந்த தொழில கொடுப்பாரு. அதே நேரத்துல உங்களுடைய ஜீவனத்திலையும் கொஞ்சம் கை வைப்பார். குருவினுடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளின் திறமைகள் வெளிப்படும். அதே நேரத்துல நல்ல மார்க் எல்லாமே வாங்குவாங்க. குருவானவர் அக்டோபர் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறதுனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களில் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம். அந்த சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். பெரிதான அளவுக்கு சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. இது வந்து வருடத்தினுடைய கடைசியில மட்டும்தான். குருவின் அதிசார பேச்சுக்கு பிறகு அவருடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுவுறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.